செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் சூடுபிடித்த வேட்புமனு தாக்கல். அரசியல் கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக தகவல். 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி மனு தாக்கல். தொகுதியில் மீண்டும் சீட் கேட்டு மத்திய அமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதம். பாஜகவில் வெடித்த மோதல். முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் முடிவை தெரிவிக்க வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் இன்று அரசு அலுவலக நாட்களாகவும் நாளை புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் ரம்ஜான் விடுமுறை நாளாகவும் அறிவித்து புதுச்சேரி அரசிதழில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இன்று புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் அரசு அலுவலகங்கள் திறந்திருந்தன. அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்தது. கூட்டணி தொகுதி பங்கீடு முழுமையடையாவிட்டாலும் தேசிய, மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என ஏராளமான வேட்பாளர்கள் ஆர்வமுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வந்தனர். ஏற்கனவே திமுக, காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவில் அதிருப்தி உள்ளவர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை அவர் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். இதேபோல அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் இன்று அவர் தனது மனைவி மற்றும் ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் தான் முதலியார்பேட்டை தொகுதியிலும், தனது மகன் ரீகன் பாகூர் தொகுதியிலும், மனைவி நெல்லித்தோப்பு தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தங்களது வெற்றி உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காலை தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அவர் முதலில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் கோபாலன் கடை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று சாரம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தனியார் ஹோட்டல் ஒன்றில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாஜக வேட்பாளர் பட்டியல் குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி காலை 11 மணியளவில் வீட்டிற்கு திரும்பினார். அங்கு மங்களம், தட்டாஞ்சாவடி தொகுதிகளுக்கு வேட்புமனுக்களை தயார் நிலையில் வைத்திருந்தனர். வீட்டின் வளாகத்தில் உள்ள சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் கோவிலில் மனுவை வைத்து அவர் சுவாமி தரிசனம் செய்து கையெழுத்திட்டார். பின்னர் மங்களம் தொகுதிக்கு கோரிமேடு ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்திலும், தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு சாரம் நில அளவைத்துறை அலுவலகத்திலும் வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். தொகுதியில் மீண்டும் சீட் கேட்டு மத்திய அமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் முழுமையடையவில்லை. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்புமனுக்கள் கூட தாக்கல் செய்யாமல் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா. இதற்கிடையே ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு இம்முறை ஊசுடு தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக வாய்ப்பு வழங்குவதற்கு கட்சி மும்முரம் காட்டாத வகையில் செயல்படுவதால் பாஜகவில் இருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியானது.
இந்நிலையில் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அவரது மனைவி மற்றும் ஆதரவாளர்களுடன் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு சென்றனர். பின்னர் ஹோட்டலில் தங்கியிருந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் தனியார் ஹோட்டலுக்கு வந்தபோது அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஹோட்டலுக்கு வெளியில் நின்று முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்படவே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் பேசியுள்ளதாகவும், இருப்பினும் தொடர்ந்து குளறுபடி நிலவி வருகிறது என்றார். மனு தாக்கலுக்கு போதிய கால அவகாசம் இல்லை, தாங்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டும், அதனால் முடிவை விரைவாக தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறினார். கூட்டணி குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தான் கூற வேண்டும் என்றும், அவருக்காக காத்திருப்பதாகவும், சீக்கிரம் முடிவை தெரிவித்துவிட்டால் தாங்கள் தங்களது வேலையை பார்க்க முடியும் என்றார். முதலமைச்சர் பயத்தின் காரணமாக தங்களை கூட்டணியில் இருந்து வெளியேற சொல்வதாக கூறுகின்றனர். அதற்கு காரணம் தனக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்ட அவர், தற்போது தங்களுக்கு நேரம் இல்லாததால் உடன் இருப்பவர்கள் மனு தாக்கல் செய்ய தயார் நிலையில் உள்ளதாகவும், சீக்கிரமாக முதலமைச்சர் ரங்கசாமி ஊர் திரும்பி சில முக்கிய முடிவுகளை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார். புதுச்சேரி மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் வந்துள்ளதாகவும், அவருடன் உறவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்றும் அவர் உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தர்பூசணி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. புதுச்சேரியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேசிய மக்கள் மன்றம் தொடங்கி பல்வேறு தொகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார். தொகுதி வாரியாக மக்கள் மன்ற அலுவலகங்களை தொடக்கியதோடு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். மக்களுக்கு விரைவாக பணியாற்ற ஆட்சி அதிகாரம் தேவை என்பதால் புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக தெரிவித்தார். அதன்படி 3 மாதங்களுக்கு முன்பு லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கினார். மேலும் அதிரடியாக கட்சியின் கொள்கை தலைவர்கள், நோக்கங்கள், எதிர்கால மக்கள் நலத்திட்டங்களையும் கட்சி தலைவர் என்ற முறையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். தொடர்ந்து 30 தொகுதிகளில் போட்டியிடும் வகையில் கட்சியை பலப்படுத்தும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதனையடுத்து மாற்றுக் கட்சியில் இருந்து பலர் விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி இணைந்து போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இக்கட்சி சார்பில் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி லுத்தின், மகன்கள் ரீகன் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இதுவரை மனு தாக்கல் செய்துள்ளனர். இதற்கிடையே அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சி தனது விருப்ப சின்னங்களை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தர்பூசணி பழத்தை தேர்தல் சின்னமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இஸ்லாமிய மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்கு சேகரித்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போட்டியிடுகிறார். தேர்தலில் வெற்றி பெற அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதியில் பல்வேறு சமுதாய மக்களையும் அவர் சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு கண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாலாஜி நகரில் உள்ள மசூதிக்கு சென்று அங்கிருந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அவரை காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகி பாலன் சால்வை அணிவித்து வரவேற்றார். அவருடன் தொகுதி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். மசூதிக்கு சென்ற அவர் இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட திமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓபிஎஸ் அணியில் இருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் திமுக வேட்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதே தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனும் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஒரே தொகுதியில் திமுக சார்பில் 2 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் இடையே குழப்பம் நிலவுகிறது. கட்சி தலைமையகம் விரைவில் இறுதி முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை முன்வைத்து சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சூசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடும்
வழக்கறிஞர் லெனின்துரை இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய காலை மாட்டு வண்டியில் தொகுதி முழுவதும் ஊர்வலமாக சென்றார். தொடர்ந்து ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் மாட்டு வண்டியில் வந்த லெனின்துரை தேர்தல் நடத்தும் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து மாட்டு வண்டியில் வந்தது குறித்து லெனின்துரையிடம் கேட்டபோது பணக்கார வேட்பாளர்கள் தான் கிடையாது என்றும் ஏழை குடும்பத்திலிருந்து வந்ததாகவும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் தெரிவித்தார். அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இடம் ஒதுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியான நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரியில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் இதில் 16 இடங்கள் என்ஆர் காங்கிரசுக்கும் 14 இடங்கள் பாஜகவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தங்களிடமிருந்து அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் தலைமை வகிப்பார் எனவும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,10,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் சூடுபிடித்த வேட்புமனு தாக்கல். அரசியல் கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக தகவல். 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி மனு தாக்கல். தொகுதியில் மீண்டும் சீட் கேட்டு மத்திய அமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதம். பாஜகவில் வெடித்த மோதல். முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் முடிவை தெரிவிக்க வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.